ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கட்லெட் மாதிரி மேலே நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் க்ரீன் சட்னி வச்சு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுத்து விடலாம். கூடவே கொஞ்சமாக கெச்சப் வச்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது மாதிரி கிரீட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நீக்கிட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது போல் துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கையிலேயே கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மேஷர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். கிழங்கு எல்லாத்தையும் துருவினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயே செஞ்சிடலாம். நீங்கள் மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு இது போல் கொரப்பாக அரைச்சிட்டு நீங்கள் எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் செய்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நம்ம எதுக்காக சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது அப்படின்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க, நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் மாவுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை தான் சொல்லியிருக்கேன். கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு உருண்டையாக உருட்டிட்டு வீடியோவில் காமிக்கிறபடி லேஸாக தட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு கட்லெட் மாதிரி சைடில் இருக்க ஓரங்களெல்லாம் சமப்படுத்திக்கோங்க. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பேன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வர இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்ல பொன்னிறமாக வர வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வச்சுடுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது எண்ணெய் இருந்தாலும் இழுத்துடும். இந்த கட்லெட்க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கையில் கொஞ்சமாக மல்லி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 10லேருந்து 15 போல் புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியோட கட்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.